ஓகே தலைவா, ஓகே தான். இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு தலைவா. கொஞ்சம் எச்சா இருந்துச்சு தலைவா. வயலன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஐயோ அப்படிலாம் இல்லை தலைவா, அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்படியே இருக்கு. சூப்பராக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டராகவே இருந்தது. எல்லா சீனுமே கூஸ் பம்ப்ஸ், சாங்ஸ் நல்லா இருந்தது. சூப்பர் படம். அந்த சீன்ல தான் பயங்கர கூஸ் பம்ப்ஸ். நல்லா இருந்துச்சு படம். அவரோட ஆக்டிங் வேற லெவல். அவர் ஆஸ் யூஷுவலோட இந்த படத்துல இன்னும் பயங்கரமாவே இருந்துச்சு. அவங்க நான் ஆக்சுவலி அவங்க ப்ரீவியஸ் இதை பார்த்துருக்கேன். பட் இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு அவங்க பண்ணுவாங்கன்னு. பட் சூப்பர், ஆல்மோஸ்ட் படம் வேற லெவல். படம் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். அது சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு பிடிச்சது. வைலன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. படம் வந்து ஓகே தான். படம் ஃபுல்லாக வைலன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக உங்களுக்கு வைலன்ஸ் தான். படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காங்க. ஒர்த்து தான் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீல் இல்ல, பட் நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா அந்த லைன் வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல ரோல். எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நல்லா இருக்கும். பட் சின்ன பசங்களுக்கு எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். கன்ஃபார்மா வெற்றி. ஆக்சுவலி நான் பெரிய தனுஷ் ஃபேன் தான். ஆக்டர் தனுஷ் ஃபேனு. ஆனால் டைரக்டர் அவ்வளோ பெரிய ஃபேன் இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இது டைரக்டர் தனுஷ்ன்றதை விட தனுஷ் வந்து அவனுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் படத்துலவே இல்லை. அவன் ஃபுல்லாக நாங்கள் பார்த்தது வந்து வெற்றிமாறனோடது, அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்வராகனோட லைட்டிங்கு அதெல்லாம் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் தனுஷும் வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஆடுகளமோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி ஸ்பாயிலர் இது, நான் சொல்லக்கூடாது. ஆடுகளம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. அது அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ரெட் ஃபாண்ட் லைக் சிமிலர் டு வடச்சென்னையில் வந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் கூட வந்து அசுரன்ல வந்து அவன் போய் எல்லாரும் வெட்ட போவான். அந்த பிளட் பாத் வர சீன் மாதிரியே தான் இருந்துச்சு. அப்புறம் படம் ஒரு கொலை ஒன்று நடந்துடும். அதுலேயும் வந்து வடச்சென்னையோட சிமிலர் ரியாக்ஷன் எல்லாமே லைக் வந்து வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் இருக்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஒரு பாண்டிங்கை வந்து தனுஷ் வந்து அவரோட படம் டைரக்ஷன்லேயும் எடுத்திருக்காருன்றத நம்ம இதுவாக பார்க்கலாம். மிச்சபடி எல்லா படத்தோட சிமிலரா இருக்குன்றப்பவே அது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க நிறைய படத்துல பாத்துட்டீங்க. இந்த விஷயத்துல திருப்பி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து அசுரன் ஆடுகளும் அவ்வளோவா பார்க்கல. எனக்கு வந்து தனுஷ் அவ்வளோவா பார்க்க மாட்டேன். இது வந்து என் ஃபர்ஸ்ட் அது பார்க்காம நான் டேரெக்டாக வந்து பார்த்துருந்தாலே எனக்கு ஒரு நியூ ஜானராக இருந்துச்சு. அது அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருந்துச்சு. இது வந்துட்டு செம்மையா ஹிட் ஆயிடும். கண்டிப்பா இது செம்ம ஹிட்டா இருக்கும். டைரக்ஷனால படம் நல்லா தான் இருக்கு. தனுஷோட நியூ டேரக்டர் உருவாகிருக்காரு. இப்போ வந்து நம்ம தனுஷ் ஹீரோவா இல்லாம டேரக்டரா பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் விஜயம் வேற லெவல் ஒரு சினிமா. சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே வந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும். உள்ள படமே கத்துறாங்கல்ல, அந்த உசிரே நீதான்றது எல்லாரும் கத்துறாங்க அந்த படத்தோட சேர்த்து. நல்லா இருந்துச்சு படம். நாங்க நிறைய சொன்னோம்னா கேரக்டர் மெயின் ரோல் அவங்க தான். சிஸ்டர் நான் அடுத்த அம்மான்றதுக்கு மாதிரி வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. நல்லா இல்லை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வயலன்ஸ் இருக்கு, பட் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நாங்கள் ரிவ்யூ கேட்டோம். படம் நார்மலாக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு. சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆயிருக்கு, ஃபைட்டும் ஒர்க் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அது ஆக்ரோஷமா போன பாட்டை வந்து ஒரே செகண்ட்ல வந்து அப்படியே மாத்திட்ட மாதிரி இருந்தது. பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா தங்கச்சி கேரக்டரை பண்ணிருக்காங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல. வயலன்ஸ் மாதிரிலாம் தெரியல. ரியாலிட்டி மாதிரி தான் இருக்கு. ரியாலிட்டியா என்ன இருக்கோ அது மாதிரி தான் இருக்கு. ப்ரோ படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லேக் ஆச்சு மீன்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கண்டினியூஷனாக இல்லாமல் கொஞ்சம் லேக் ஆகி மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்கும் அதே ஃபீல் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸோட தான் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஆடியன்ஸ் சில பேர் வைலன்ஸ் லைக் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக செட் ஆகும். தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக ப்ரோ 50 கூட வெற்றி படமாக தான் இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. அது பார்க்கும்போதே பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் ஆகும். நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஏன்னா வந்து இல்ல ப்ரோ, இந்த இதுல வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்டும் சரி, அந்த உசுரே நீதானே அந்த வைப் வரும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. சரியான கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. சூப்பர், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ரகுமான் சார் மியூசிக்லாம் எப்படின்னா இருக்கு? சூப்பரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம், நல்லா பண்ணிருக்காப்ல. நல்லா பண்ணாங்க. தனுஷும் நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. தனுஷ் ஆக்டிங், டைரக்ஷன் வேற லெவல் கொடுத்துறாப்ல. மியூசிக் ரகுமான் சாரோட மியூசிக் எந்த பாட்டு பிடிச்சிருக்கு? எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. பிஜிஎம்லாம் தெரிய விட்டாரு. பிஜிஎம்லாம் தெரிய விட்டாரு. ஏஆர் ரஹ்மான் எல்லாம் சொல்லவே வேணாம். அவரு சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாரு. சில இடம் வந்து லைட்டா படத்துக்கு தேவையில்லை, பட் ஆனால் அங்கே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் ஒன்றும் கமெண்ட் பண்றதுக்கு இல்லை, பட் சும்மா ஃபீல் பண்ண சொல்றேன். ஆடியன்ஸா சொல்றேன். அதுதான் ஒரு ஓகே, நாட் ஸோ கிரேட், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தனுஷ் கிட்ட நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அவரும் இதான செகண்ட் படம் டைரக்ட் பண்றாரு. போக போக அவர் பேச இவனுக்கு ஏதாவது சொல்லணும். ஆக்டரா ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு. டைரக்டரா எப்படி ப்ரோ இருக்கு? ஆக்டிங்கும் டைரக்டிங்கும் கம்பேர், ஆக்டிங் அவருக்கு ஒரு பயங்கர பீக்ல இருக்கு. டைரக்டிங் நம்ம செகண்ட் படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. போக போக மேபி ஒரு நியூ கமர் மாதிரி தான். இல்ல டைரக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்கில்ஸ் இன் த சென்ஸ் அவர் செட் பண்ண லைட்டிங்கும் அவர் போட்ட செட்டு அதுலலாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. அட் த சேம் டைம் அவர் மற்ற ஆக்டர்ஸ் எப்படி நடிக்க வச்சிருக்காரு அதுவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா லைக் அவரோட யூனிக்னஸ் எதுவுமே வரல. அவர் பண்ணது எல்லாமே வந்து ஜிஸ்ட் ஆஃப் நிறைய ஆளுங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தனுஷ் சார் எப்படி பண்ணிருக்காரு? அருமையா பண்ணிருக்காரு. டைரக்ஷன்லாம் ஓகே, சூப்பர். ஓகே. ரகுமான் சார் மியூசிக்னா அருமையா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க் யூ. மொத்தத்துல படம் பெஸ்ட். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பண்ணிருக்காரு தனுஷ் சார். சூப்பரா இருக்கு ப்ரோ. டைரக்டரா எப்படி ப்ரோ வந்திருக்கு? நல்லா இருந்துச்சு. இன்னும் அடுத்த படம் நல்லா பார்க்கலாம். ஆமாம், அதுதான் இதில் அவருக்கு வந்து லைக் ஆக்டிங்காகவும் சரி டைரக்ஷன் வைஸும் சரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இதில் படம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கூட சிரிக்க மாட்டார். அவர் டான்ஸும் கடைசியில் பார்த்தீங்கன்னா சிரிக்காமல் எப்படி ஆடுறது, ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரில் ஏதோ ஒரு கேரி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி, ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரியே அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட் சீன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் சீன் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாக ஒரு கமர்ஷியலாக D50 அவ்வளோதான் ஒரு ஃபேன்ஸுக்கு. நல்லா தான் இருந்துச்சு படம். ஆக்சுவலாக எந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. இவங்க சொன்ன மாதிரி தான் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருந்தது. ப்ளஸ் காஸ்டிங் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அனுஷ்க்கு பிரதராக 2 பேர் இருப்பாங்க. அதில் வந்து இருக்கிறதுல யங்கஸ்ட் பிரதர் வந்து கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு காஸ்டிங். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு 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 மாதிரி லோக்கல் பேக்ட்ராப்பில் தான் இருக்குது. லைக் ஃபுல் ஒரு லோக்கல் ஏரியாவில் தான் இருக்குது. அந்த செகண்ட் பிரதர் வந்து அவரால் அந்த லோக்கல் கேரக்டர் அவங்களால அடாப்ட் பண்ண முடியல சரியா. மேபி காஸ்டிங் அதை மாற்றிருக்கலாம். ஆனால் நான் காஸ்டிங் மாற்றுற அளவுக்கு நான் அவ்வளோ சொல்கிறதுக்கு இன்னும் ஆகலை நான். பட் பரவாயில்ல, பார்க்கும்போது ஆனால் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்தது அவங்களோட இது. தனுஷ் வந்து ஆக்டிங் வைஸ் அவர் நல்லா பண்ணார், எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. டைரக்டிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவரோட பாப்பாண்டி கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ இல்லை. பாப்பாண்டினும் பெட்டராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பாப்பாண்டினும் பிடிச்சிருக்காரு ராயனோட. அனுஷ்மே ஆக்டே பண்ணலாம். ஆக்டிங்லேயே அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. இனிமேல் சூப்பராக பண்ணிடுவார். இல்லை அப்படிலாம் இல்லை. அவர் டைரக்ட் பண்ணிட்டோம், அவர் எவ்வளோ வேணா பண்ணிட்டோம். ஆனால் எல்லாருக்குமே அனுஷ் ஒரு ஆக்டரா தான் முடியும் எங்களுக்கு. அவர் அப்படி இருக்கட்டும். பாலமுரளியோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. சந்தீப் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவ்வளோ பெரிய லைக் இதுவும் இல்லை அவருக்கு. பட் நல்லா பண்ற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வெறும் கொஞ்சம் ஸ்டோரி அண்ட் பிளாட் வந்து அவர் எடுத்திருந்த விதம் எல்லாமே கொஞ்சம் நிறைய வெற்றிமாறன், செல்வராகவன் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு.